நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். கன்னி ராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு 2025 மார்ச் 29ஆம் தேதி வரக்கூடிய சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போறோம். மாட்ட போறீங்களா இல்லையா அப்படின்றதும், அதுல எந்த இடத்துல சூப்பரா இருக்கு, எந்த இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்வேன். ஸோ இந்த 10 நிமிஷம் உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, கன்னி ராசி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே போச்சுடா, இது வரைக்கும் 6ஆம் வீட்டுல சனி பகவான் இருந்தாருன்னு சொன்னாங்க, அப்பவே பெரிய நன்மைகள் ஒண்ணுமே பார்க்கல. எத்தனை பேருக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு இருந்தது. அதே மாதிரி நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஃப்ரிக்ஷன் எக்கச்சக்கமா ஏற்பட்டுச்சு. உங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தடை தடை தடைமே இருந்தது. முன்னேற்றமே இல்லாம பலருக்கும் இருந்துச்சு போன காலகட்டம். ஏன்னா சனி பகவான் 6ஆம் வீட்டுல இருந்தாலும் அவர் இயல்பு தன்மையில இருந்தார். ஆனா இப்போ கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க, அதுக்குண்டான பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 6ஆம் வீட்டுல சனி இருந்தும் கஷ்டப்பட்டேன்னு எத்தனை பேரு நீங்க என்னோட கன்சல்டிங் வந்தீங்க. அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன கஷ்டப்பட்டீங்கன்னு. அப்போ அந்த பதிவுல நீங்க அப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா இந்த பதிவுல இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒத்து போகுன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா கோடான கோடி மக்கள் இந்த ஒரு பெயர்ச்சி கிரகங்கள் அப்படின்றது தான் வாழ்க்கைனாலும் உங்க சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி அந்தரம் எப்படி இருந்தா நீங்க மாட்டிக்குவீங்க, அப்படி இல்லைன்னா எப்படி தப்பிப்பீங்க அப்படின்றதும் நான் சொல்ல போறேன். சோ நீங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சரி, 7ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வந்தா அதுக்கு பேரு கண்டக சனி தான். கண்டங்கள் பலவும் பார்க்க வேண்டிய சனி பகவான் தான். ஆனாலும் ஸ்டார்டிங் அவர் வரும்போது ஃபர்ஸ்ட் 2 மாசத்துக்கு குருனுடைய பார்வை உங்க மேல படுது. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பட் ஸ்டில் 2 மாத காலம் தானே. மே மாசம் அவர் மாறிடுறாரு இல்லையா? சோ அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றதும் நீங்க தெரிஞ்சுக்கணும். பொதுப்படையாவே பாத்தீங்கன்னா சனி புதன் 2 பேருமே நட்பு பெற்ற கிரகங்கள். சோ புதன் தான் உங்களுடைய ராசி அதிபதி. சோ புத்திசாலித்தனத்தோட செயல்பட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து ஜெயிச்சு வந்துடலாம். சரி, இந்த புத்திசாலித்தனத்தோட அப்படின்னு சொல்லும் போது எதுல நீங்க வீக்காக போறீங்க, அந்த எதுல காஷனா இருந்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா நான் சொல்ல போறேன். ஏன்னா இப்போ ஒரு யூனிட் எக்ஸாம்ல முக்கியமா வரும். 2 மார்க்ல வரும், 5 மார்க்ல வரும், 10 மார்க்ல வரும் அப்படின்னு 20 மார்க்ல வரும்னு தெரிஞ்சா அந்த யூனிட்டை வரல பிடிக்கலன்னா கூட படிச்சு தீப்போம் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த கண்டக சனியில நீங்க மூவ் பண்ணி எடுத்துட்டு போகணும். சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார், 7ஆம் வீட்டை பார்க்கிறார், பிளஸ் உங்களுடைய 9ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்க்கிறார். இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் சனி, அதாவது அடுத்த ரவுண்ட் ஆஃப் குரு பெயர்ச்சி வரைக்கும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்கப்புறம் குரு சனி பகவானையே பார்த்துடுறதுனால ரொம்ப பெரிய பயம் பாதிப்பு இல்லை. அப்போ அந்த 2.5 வருஷத்துல 1 வருஷம் பாதிப்பு இல்லைன்ற சந்தோஷப்பட வேண்டிய முக்கிய நிகழ்வு. அண்ட் நீங்க ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா யாரோட நீங்க நின்று பேசினாலும் அது யாரா வேணாலும் இருக்கலாங்க. நீங்க பியூட்டி பார்லர் போறீங்க, அங்க பியூட்டிஷியனா இருக்கலாம். நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டரா இருக்கலாம். அவ்வளவு ஏன் நீங்க ட்ரெஸ் வாங்க போறீங்க, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடுறவனா இருக்கலாம். சோ நீங்க கார்ல டிரைவ் பண்ணிட்டு போறீங்க, அந்த டிரைவரோட இருக்கலாம். சோ யாராக எதிர்நோக்கி போனாலும் அந்த இடத்துல தடை தாமதம் உங்களை புரியாத தன்மை ஏற்படும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நட்பு வட்டாரமாவும் இருக்கலாம், 30 வருடமாயி கணவன் மனைவியாவும் இருக்கலாம். சோ இந்த இடத்துல உங்களுக்கு நிதானம் வேணும். நீங்க அவசரப்பட்டுட கூடாது. அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். டேக் இட் ஈஸி பாலிசி ஏற்படும். சோ நீங்க எதிர்பார்ப்பது அவங்க புரிஞ்சுக்கலையே அப்படின்னு இங்க பிரச்சனையை ஏற்படுத்திட கூடாதுன்றது ஃபர்ஸ்ட் மன தெளிவோட நீங்க இருக்கணும். இது இருந்துட்டாலே போறோம், நிறைய விஷயங்கள் நீங்க சாதிச்சிடலாம். அதே மாதிரி
நீங்க எந்த ஒரு விஷயம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தகப்பனாருடன் எந்த ஒரு பிரச்சனை நீங்க பண்ணினாலுமே இப்ப மிகப்பெரிய பிரச்சனையா கொண்டு போயிடும். சோ அதனால அப்பா சொத்து கொடுக்கல, அப்பா இப்படி பண்ணாதான் சரி வருவாரு அப்படின்னு எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்கள் அப்பாவோட மட்டும் இல்ல, அப்பாவை சார்ந்தவங்களோட, அதாவது தந்தை வழி உறவுகளோட, தந்தை வழி சொத்துக்களோட எந்த ஒரு விஷயம் நீங்க ப்ரொசீட் பண்ணாலும் இப்ப தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்டிக்குவீங்க. சோ அதெல்லாம் நீங்க இப்ப இன்வால்வ் ஆகவே கூடாது அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டுமா, தாய் வழியிலையும் பார்த்தீங்கன்னா என்ன 4ஆம் வீடு அப்படின்றது. ஸோ தாய் யாருக்கு அம்மாவா இருந்தாலும் சரி, அந்த அம்மா நல்லவங்க கெட்டவங்கன்னு எப்படி இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளுக்கு நன்மை பண்ணக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ அம்மா அப்பா சொல்றது சுருன்னு ஏற்படும், ஓடி போயிடலாமா அப்படின்னு தோணும், வீட்டுக்கு போகவே பிடிக்கலப்பா அப்படின்லாம் சொல்ல வைக்கும். அதெல்லாம் மிக தவறு. ஸோ சுகத்தை நீங்களாவே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. பட் ஸ்டில் கண்டிப்பா ரொம்ப பெருசா பயப்பட வேண்டாம். ஏன்னா குரு வீட்டு சனி டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா புதன் உங்களுடைய வீடு. ஸோ இங்க உங்க புத்தியை மட்டும் நெகட்டிவா எடுத்துட்டு போகாம நீங்க இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். சரி, அப்ப நெகட்டிவா எப்போ போகும் அப்படின்னா இங்கதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப கூடாத திசா புத்தி அந்தரம் நடந்தா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சரி, அந்த இடத்துல சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ நடந்தா இப்ப இன்னும் நெகட்டிவான விஷயத்துக்குள்ள மாட்டுவீங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஏதோ ஒரு பேர்ல ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு சின்ன வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணிட்டு அதனால வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படக்கூடிய நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், நெகட்டிவ் ஹேபிட்ஸ்குள்ள நீங்க மாட்டி வாழ்நாளுக்குள்ள மாட்டிக்குவீங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட போறது நீங்க தான். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்க புத்தியை நீங்க கிளியரா மேனேஜ் பண்ணீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் பாசிட்டிவான வழியில நீங்க எடுத்துட்டு போயிட முடியும்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இதுல மாட்டீங்கன்னு நான் சொன்னது எதனால அப்படின்னா, புத்தி தெளிவோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா எதுலயும் மாட்ட மாட்டீங்க. அடுத்தது, உங்க சுய ஜாதகத்துல சனி சூரியன் சம்பந்தம் ஏதாவது இருக்கா? அடுத்தது செவ்வாய் சூரியனுடைய சம்பந்தம், செவ்வாய் சனியினுடைய சம்பந்தம் ஏதாவது ஏற்படுதா அப்படின்னு நீங்க பாருங்க. இங்க சனி சூரியன் செவ்வாயினுடைய காம்பினேஷன் ஏதாவது நடந்ததுன்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அது எச்சரிக்கை ஆரோக்கியத்திலயும் இருக்கணும், மனதளவுலயும் இருக்கணும், தாய் தந்தையருடனும் இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனியினுடைய முதல் பாகம் உங்களுக்கு குரு பல விதத்துல பிளஸ்ஸா தான் இருக்காரு. பட் சில விதத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்தது முதல் பங்குனி வருது இல்லையா, அதாவது 2025 பங்குனி மாசம் சூரியன் சனி 2 பேருமே டைரக்ட் ஆக்சஸ்ல ஏத்த மாதிரி வந்து நிப்பாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல இவங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா, போதுண்டாப்பா அப்படின்னு, அந்த மாதிரி எல்லா பக்கமும் இடிகள் கொடுக்கும். சோ எந்த ஒரு புது முயற்சியும் பங்குனி மாசம் 2026 வரக்கூடிய பங்குனி மாசத்துல எடுக்க கூடாது. சோ இந்த கண்டக சனி அப்படின்றது ரொம்ப பெருசா பயப்பட வேண்டாம். திசா புத்தி அந்தரங்கள் நல்லா இருந்தா. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ஜாக்கிரதை இல்லை அப்படின்னா நீங்களே வேகம் எடுத்து நீங்க ஆக்சிடென்ட் ஆறதுக்கு வேகம் எடுத்தின் போது வண்டி மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய எண்ண அலைகளை கண்ட்ரோல் பண்ண தெரியல அப்படின்னா நெகட்டிவான ஹேபிட்குள்ள நீங்க மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்களே, அன்பானவங்களை இழந்துராதீங்க. உங்களை தப்பு சொல்றாங்க அப்படின்னா அவங்க தாங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடியவங்க. அது தாய் தந்தையரை விட்ட வேற யாரும் கிடையாது. சோ அந்த இடத்துல நீங்க ரொம்ப எச்சரிக்கையாவும் எது எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் டிமெரிட்ஸை எழுதுங்க. அது தென் மெரிட்டா கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. நிதானம்ன்ற ஒரு புத்திசாலித்தனத்தை நீங்க கையில எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய புத்தினால
எந்த ஒரு சிக்கலுக்குள்ளேயும் சிக்காம நீங்க சூப்பரா வந்துடுவீங்க. இங்க புதன் அப்படின்னு சொல்றது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்க முடிஞ்சா உத்தராயணத்துல ஒரு தடவை, தட்சிணாயணத்துல ஒரு தடவை போயிட்டு வாங்க. அங்க போய் நீங்க அந்த கோயில்ல ஒரு தாமரை மலர் வாங்கிட்டு போய் நீங்க மீனாட்சி அம்மனுக்கு கொடுத்துட்டு நீங்க அந்த தாமரை குளத்துக்கு பக்கத்துல ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு ரிலாக்ஸ்டா வாங்க. அது பெரிய பலத்தை கொடுக்கும். தினமும் 5 நிமிஷம் நீங்க ஒரு நெய் விளக்கேத்தி அதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ் உட்கார்ந்துட்டு தென் ரொட்டீனை நீங்க பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்துல உஷ்ணத்துல எச்சரிக்கையா இருக்கணும். அண்ட் எந்த ஒரு ஹெரிடிட்டரி ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை டபுள் ட்ரிபிள் டைம் நீங்க பார்த்துக்கணும். டக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும் மாத்திக்க வேண்டாம், யோசிச்சு செயல்படுங்க. பட் ரொம்ப பெருசா பயப்பட வேண்டாம். ஏன்னா இயல்பான சனியை விட குரு வீட்டு சனி உங்களுக்கு நன்மையே பண்ணும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.